கிச்சன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. திருமதி அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு ஏன் உயர் அதிகாரிகள், ஹோம் செக்ரட்டரி, ஹெல்த் செக்ரட்டரி எல்லாரும் எந்த தவறும் செய்யலைன்னு சொல்ல முடியும்? ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கும் பொழுதே எப்படி காவல்துறை இருக்கக்கூடிய ஒரு ஹோம் செக்ரட்டரி இதில் எந்த தவறு இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்புறம் எதுக்கு விசாரணை ஆணையத்தை உருவாக்குனாங்க? விசாரணை ஆணையம் விசாரித்து முழுமையான அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு ஹோம் செக்ரட்டரி, ஹெல்த் செக்ரட்டரி, ஒரு உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்த தவறு தாவேக்கா தான் செய்துன்னு வாய்த்தரன்னு சொல்லாமல் அவங்க பக்கத்தை நியாயத்தை மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுவே அவங்க அமைச்ச கமிஷனுடைய ஒரு அதிகார மீறலுங்கிறத நாங்கள் பதிவு பண்றோம். அப்படிப்பட்ட கொள்கை எதிர்க்கு இவ்வளவு வேகமா குழு வேகமா வருது. ரிப்போர்ட்டை தமிழக அரசுக்கு எதிராக இந்த ரிப்போர்ட்டை இங்கே ஓப்பனா சொல்லிட்டு போறாங்க. ஒட்டுமொத்த பிரஸ் மீட்டும் அத்தனை திரு அனுராக் தாக்கூர் முன்னாள் தமிழ்நாடு அரசு இப்ப இவங்க பிஜேபி அமைச்சிருக்கக்கூடிய குழுக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுங்க. சரிங்களா? அந்த ரிப்போர்ட்டை சிஎம்கே அனுப்புறாங்க. அதை அனுப்பிட்டு உங்க குறைகள் எல்லாம் இதெல்லாம் இருக்கு, சரிப்படுத்திக்கோங்க கொடுத்திருக்காங்க. அது பதில் சொல்றாங்க. அங்க என்ன குறை? விஜய் தரப்புல என்ன குறை? அங்க அனுப்பிச்சாங்களா? நான் வரேன். அனுராக் தாக்கூர் அனுப்புனாரா? இல்லங்க, அனுப்ப வேண்டாங்க. அனுப்பி இருக்கணும். அது அரசியல். உங்க சொல்றதுக்கு நீங்க அங்க போய் கேளுங்க. சரிங்களா? அனுராக் தாக்கூர் பார்க்க முடிஞ்சா கேளுங்க. உங்களுக்கு அனுராக் கிடைக்க மாட்டார், நான் தான் கிடைப்பேன். புரியுங்களா? அவர் அங்க அனுப்புனார். அது விட்டுருங்க. அது பொலிட்டிக்கலா செய்யறாங்க. ஆமான்ற அதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நான் முதல் வரி சொல்றதா மத்தவர் பேசுறேன். உங்களுக்கு புரியுங்களா? நான் கேட்கிறேன், ஒரு விசாரணை ஆணையம் தமிழக அரசு அறிவிச்சதுல நீங்க காட்டுங்க அவங்களுடைய வரையறை என்னன்னு. நீங்க எனக்கு இப்ப சொல்லணும். அவங்க இப்பதான் சார் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி சார் போயிட்டு வந்தீங்க? உங்க வரையறை என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன வேலைன்னே சொல்லல. நீங்க வேலையை முடிச்சு வந்துருவீங்களா? நீங்க சப் எடிட்டரா, ரிப்போர்ட்டரா, கேமராமேனா, எடிட்டரா சொல்லவே இல்ல. நீங்க போய் வேலையை முடிச்சு வந்துட்டீங்க. போய் பேட்டி கொடுத்து வந்துட்டீங்க. என்ன பண்ணீங்க நீங்க? உங்க வரையறை என்ன? பேட்டி இல்ல சார், அவங்க ஒரு கருத்தை வெளிப்படுத்துறாங்க. அதுதான் ரிப்போர்ட்னு நீங்க முடிவு போறீங்க. நீங்க முன்னாடி கருத்து வச்சிட்டீங்க. தமிழக அரசு கருத்து சொல்லிடுச்சு. இன்னும் என்னங்க பாக்கி இருக்கு? முதலமைச்சர் கருத்து சொல்லிட்டாரு. அமுதா ஐஏஎஸ் உட்பட மொத்த டிஜிபி அத்தனை கருத்து சொல்லிட்டாங்க. விசாரணை ஆணையம் இப்ப நாங்க என்னங்க விசாரணை பண்ணோம்? நாங்க நம்பணுமா? எல்லாரும் கருத்து சொல்லிட்டீங்க. முதலமைச்சருக்கு மீறி ஒரு கருத்து வந்துருமா? விசாரணை ஆணைய தலைவரோட கருத்து மீறி ஒன்று வந்துருமா? உள்துறை செயலாளர் எடுத்து போட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா? முதலமைச்சர் செய்தி தொடர்பு செயலாளர் முதலமைச்சர் அன்னைக்கு ராத்திரி பேசுறாரு கரூர்ல. அவர் கை செய்யப்படுவார். எல்லாம் விசாரணை ஆணையத்துக்கு பிறகு என்ன சொன்னீங்க? சூப்பரான பதில். மறுநாள் எதுக்கு தனி வீடியோ? மறுநாள் எதுக்கு பிரஸ் மீட் அதிகாரிகளோடது? அதான் விசாரணை. அரசு செய்தி தொடர்பு செயலாளர் அது எங்க செய்யணும்? அது எங்க சொல்லணும்? அதை தூக்கி நேரா நீங்க விசாரணை ஆணையத்துக்குள்ள கொடுக்கணும். ஏன்னா விசாரணை ஆணையத்துக்கே வரையறை ஃபிக்ஸ் பண்ணல. நீங்க நோட்டீஸ் வாங்கி பாத்துருக்கீங்களா? என்ன பார்க்கல, நான் பார்க்கல. அப்புறம் யாருமே பார்க்கல. விசாரணை ஆரம்பிச்சு போயிருச்சு. இல்ல சார், விசாரணை ஆணைய ரிப்போர்ட் தான் கடைசியா. பாஜகவுடைய குழு பேசுறீங்க. அது பொலிட்டிக்கல் குழு. இல்ல அப்ப பொலிட்டிக்கல் மோட்டிவ். ஆமா, பொலிட்டிக்கல் மோட்டிவ். திமுக குற்றஞ்சாட்ட அங்க இருந்து 5 பேர் அனுப்பிச்சிருக்காங்க. பிஜேபிக்கு பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்கு. திமுக குற்றஞ்சாட்டவா, விஜய் வளைச்சு போடுவா, அதெல்லாம் உங்களுடைய இஷ்டம். எனக்கு நான் கேட்கிறேன், அரசுக்கு அப்படி நோக்கம் இல்ல. அரசுக்கு நோக்கம் இல்ல. அரசு ஆணையம் அமைச்சு எப்படி? ஆணையம் அமைச்ச உடனே நீங்க எல்லாம் பேட்டி கொடுத்து முடிச்சீங்களா? கருத்தெல்லாம் சொல்லி முடிச்சீங்களா? இதுதான் முடிவுன்னு இறுதி முடிவு கிடையாது. ஏங்க நீங்க உங்க சைடு கவர்மெண்ட் அமைச்ச ஆணையம். ஆமா, குவாஷி ஜுடிஷியரி இன்னும் வரல. ரெடி ஆயிட்டு இருக்கு. என்ன வரல? மொத்த ஒட்டுமொத்த ரிப்போர்ட் என்ன போய் பார்த்து வந்தீங்க? யார் கூட வந்தா? உங்களுக்கு செயலர் யாரு? உங்களுக்கு டைபிஸ்ட் யாரு? சார் அங்க அத்தனை அதிகாரிகள் புடைசூழ தான அம்மா அருணா ஜெகதீசன் அவர்கள் போனாங்க. அவங்க எல்லாம் கவர்மெண்ட் ஆபீசர் சார். கவர்மெண்ட் இஸ் எ பார்ட்டி ஹியர். கவர்மெண்ட் இஸ் நாட் தி ஜட்ஜ்மென்ட். அவங்க ஜட்ஜ் கிடையாது. பியூரோக்ரசி சார். அவங்க எல்லாம் அவங்க தான் பார்ட்டியே. இந்த ஊர்ல தான் எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் யார் கொடுத்திருக்கா தெரியுமா உங்களுக்கு? இந்த கேஸ் 41 இறந்த கம்ப்ளைண்ட் யார் தெரியுமா? போலீஸ் இன்ஸ்பெக்டர். நான் கேக்குறேன், போலீஸ் இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவர் எப்படி ஐஓவா மாறுவார்?